என்ன என்ன சொன்ன அந்த டாக்டர்? இன்னைக்கே போய் நிம்மதி வீட்டுல பேச போறேன்ட்டு தானே போனா. ஒருவேளை பேசியிருப்பானோ? நிம்மதி ஒரு போன் கூட பண்ணி என்னாச்சுன்னு சொல்லல. பேசியிருப்பானா பேசியிருக்க மாட்டானா? டேய் ஏண்டா இந்த பைத்தியக்கார மாதிரி சுத்த விடுறீங்க? ஆதி ஆதி டென்ஷன் ஆகாத. ஒருவேளை பேசியிருந்தானா என்ன இருக்கும்? அவங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டையே வந்திருக்கும். ஒருவேளை பேசலனா ஒண்ணுமே ஆயிருக்காது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடந்திருக்கும். இதை இப்ப யாருக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றது? தலை வலிக்குதே, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. டேய் நான் தண்ணி அடிச்சது இல்லடா, என்னையவே தண்ணி அடிக்கிற லெவலுக்கு இறங்க வச்சிட்டீங்களே. இப்ப இதை குடிக்கலாமா வேணாமா? குடிக்காமையே மண்டை இவ்வளவு கேர் ஆகுது. குடிச்சோன்னா அவ்வளவுதான். என் லைஃப்ல நல்லா போயிட்டு இருந்தேன். திடீர்னு வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நிம்மதினு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து சண்டை பிரச்சனை சண்டை பிரச்சனை. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம், அவளுக்கும் என்ன பிடிக்கல. இந்த உலகத்துல எவ்வளவோ பிளான போட்டு போய் சொல்லி 2 பேரும் சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க 2 பேரும் வித்தியாசமா எவ்வளவோ பிளான் எல்லாம் போட்டு பிரியணும்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே நடக்கலையே. அதுக்கப்புறம் எங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நிம்மதியை பிடிக்குமே தவிர அவளை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. சரிடா, நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதில்ல. ஆனா அவன் ஏன் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலும் உனக்கு பிடிக்கல? அப்ப அது என்னடா ரிலேஷன்ஷிப்பு? அந்தாண்டா மண்டை காயுது. இதை யாருக்கிட்ட கேக்குறது? நிம்மதி கிட்டே நேரடியா கேக்குறதா? ஐயோ ஐயோ, கார்த்திக் வர வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. வீட்ல நல்ல வேலை அப்பா இல்ல. அம்மாவையும் அண்ணனையும் எப்படி சமாளிக்க போறேன்? அம்மா கிட்ட கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிடுவான். ஐயோ ஐயோ, கார்த்திக் கார்த்திக் வந்துட்டாரே. ஹாய் நிம்மதி. ஹோ, என்னோட வருகைக்காக தான் விழிமேல் வழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா நிம்மதி? ஐயோ கார்த்திக், இது ஒண்ணு விளையாடுறது இல்ல, என்னோட லைஃப் மேட்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், அப்படியே கிளம்புங்க. நான் வீட்ல பேசிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அப்புறமா வந்து பேசுங்க. ஹலோ ஹலோ, இந்த டிராமாலாம் இங்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க. சும்மா இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு எத்தனை நாளைக்கு இதே டிராமா பண்ணிட்டு இருப்பீங்க நீங்களும் ஆதித்யாவும்? ஐயோ கார்த்திக், அப்பா வர வீட்ல இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிளம்புங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறமா நானே சொல்றேன். அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றேன் நிம்மதி. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவாருல. சரி, உங்க அம்மா உள்ளதானே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ கார்த்திக், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ நிம்மதி, யாரு புரிஞ்சுக்க மாட்றா? நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அண்ணா. நிம்மதி, என்னம்மா வெளியே நிக்கிற? அண்ணா, அது ஒண்ணும் இல்ல. அது ஹோ, நீங்க தான் நிம்மதியோட அண்ணனா? மச்சான் வாங்க வாங்க. மச்சாவா? ஹலோ, நீங்க யாரு? பாத்தீங்களா நம்ம அறிமுகமே எப்படி இருக்க வேண்டியதா இருக்குன்னு? எல்லாம் நிம்மதியால தான். இல்ல எனக்கு புரியல, யாரு நீங்க? நிம்மதி உன் ஃப்ரெண்டாமா? அண்ணா, நான் நடந்தது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். அண்ணா ப்ளீஸ் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதண்ணே. அப்பாக்கு தெரியக்கூடாதா? என்னம்மா சொல்ற? ஐயோ, இவங்க சுத்தி வளைச்சு சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிருங்க. நான் யார் தெரியுமா? கார்த்திக். டாக்டர் கார்த்திக், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன். ஓகே, உங்களுக்கும் நிம்மதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நான் தானே உங்க தங்கச்சி நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடியலடா டே, சத்தியமா முடியல. காவியா கிட்டயும் நிம்மதி கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டா. சத்தியமா முழிக்கிறேன்டா. மண்டை காய்ச்சலா இருக்குடா. யார் அவன் நடு ரோட்ல வண்டியை போட்டுட்டு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான்? பாக்குறதுக்கு ஆதி மாப்பிள்ள மாதிரி தெரியுது. டே ஆதி, நீ சரியா ஒரு முடிவெடு. நிம்மதியா காவியாவா? யாரு வேணும் உனக்கு? நல்லா முடிவு பண்ணு. தனியா என்ன இங்க என்ன பேசிட்டு இருக்காரு? கையில என்ன பாட்டில் வேற இருக்கு, என்னது அது? இல்ல இல்ல, நிம்மதியா காவியாவா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் முடிவு பண்ணணும்னா நிம்மதிக்கு ஏற்கனவே கார்த்திக் இருக்கான். ஆனா காவியாக்கு யாரு இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா நீ தானடா போய் காவியாவை பார்த்து எனக்கு இப்பவே ஓகே சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட. அப்ப காவியா பாவம்ல, உனக்காக தானே சரின்னு சொன்னா. வீட்டுல சொல்ற மாதிரி நிம்மதிய கட்டுக்கிட்டா காவியாக்கு செய்யறது மிகப்பெரிய துரோகமாச்சே. என்னது ஆதி மாப்பிள்ள இப்படி நடு ரோட்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு நிம்மதி வேணா காவியாதான் வேணும்னு? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றாரு?
கண்டிப்பா இது அருணாச்சலம் நம்ம வாயால சொன்னா நம்ப மாட்டான். ஒரு வீடியோ எடுத்து வச்சிருவோம். அப்பதான் அவன் கிட்ட காட்டும் போது ப்ரூஃபோட காட்ட முடியும். உன் பையன் போலீஸ்னு நம்பி என் பொண்ணை கொடுக்க பார்த்தேனேடா. என் பொண்ணு வாழ்க்கையே போயிருக்கோம். இரு இதோ வரேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு நிம்மதி வேண்டாம். காவியாவே போதும். ஆதி, முடிவெடுத்துட்ட. இப்பவே வீட்டுல போய் சொல்லு, இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டு. இந்நேரத்துக்கு கார்த்திக் போய் நிம்மதியோட அப்பங்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசியிருப்பான். வீடே வெடிச்சு போயிருக்கும். இதுதான் உனக்கும் கரெக்டான சமயம். நீயும் போய் உங்க வீட்டுல பேசு. நிம்மதி வேண்டாம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. நான் உங்களுக்கு வேற நல்ல மருமக கூட்டிட்டு வரேன்னு சொல்லுடா. போய் சொல்லு. நீ ஏண்டா போய் சொல்லணும்? நானே போறேன். முதல்ல நிம்மதி கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்க வீட்டுக்கு நானே வரேன். ஹலோ, யாரு நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சிக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. அதுவும் யாரு கூடன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் வந்து பேச மாட்டீங்க. தெரியுமே, மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவர் கூட தானே உங்க தங்கச்சிக்கு நிச்சயம் ஆயிருக்கு. ஆமா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் பிரதர். ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியாம நிறைய விஷயம் நடந்திருக்கே. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். என்ன சொல்றீங்க பிரதர்? கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க வீட்ல பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு புரியலையா? நிம்மதி, இதுக்கு மேலேயுமா சோத்துக்குள்ள முழு பூசணிக்காவை மறைக்க பாக்குறீங்க? அதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே. போட்டு ஒரேடியா பூசணிக்காயை உடைக்க வேண்டியதானே? டேய், யாரா நீ? பூசணிக்கா அது இதுன்னு என்ன வேணும் உனக்கு? இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கும் அதான் நீங்க நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்களே சோகால் உங்க மாப்பிள்ள ஆதித்ய அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கும் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்கல. ஆமாங்க, அதனாலதான் உங்க தங்கச்சி உங்க மாப்பிள்ளையும் சேர்ந்து சூப்பரான ஒரு பிளானா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்குதான் உங்க தங்கச்சிக்கு என்ன பாத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆதி மாப்பிள்ள இருக்கானே, அவனுக்கு இன்னொரு பொண்ணை பாத்திருக்காங்க. யாரு பார்த்தாங்கன்றீங்க? இவங்களே தான் பாத்துக்கிட்டாங்க. டேய், என்னடா என்னென்னமோ சொல்ற ப்ரோ? அது நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, உங்க தங்கச்சி கிட்டே கேளுங்க. நிம்மதி, என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன நிம்மதி இதெல்லாம்? பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நேத்து தான் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயத்த சொல்ற. இதுவே அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொன்னா என்ன ஆகும்? அவங்க எப்படி தாங்கிப்பாங்க? வாழ்க்கை என்ன உனக்கும் ஆதிக்கும் விளையாட்டா போச்சா? அண்ணா ப்ளீஸ், பொறுமையா பேசுன. என்னடி பொறுமையா பேசணும்? என்ன பொறுமையா பேசணும்? இங்க பாரு, இவ சொல்றது உண்மையா பொய்யா அத மட்டும் சொல்லு. உனக்கும் ஆதிக்கும் பிடிச்சதானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம். திடீர்னு என்ன பிடிக்காம போச்சு. அப்படியே பிடிக்கலனாலும் வீட்டுல தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு உனக்கும் நீ மாப்பிள்ள தேடி இருக்க, அவனுக்கு அவன் பொண்ணு தேடி இருக்கானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? பிரதர், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ அவங்க மாப்பிள்ளையும் தேடி நானும் கிடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டுல பேசி என்ன நிம்மதிக்கு கட்டி வைக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. டேய், யாரா நீ? நீ பாட்டுக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு உன் தங்கச்சி எனக்கு கட்டி வேணும் சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கார்த்திக் மேல எந்த தப்பும் இல்லைன்னு, ஃபுல்லாவே என் மேலதான் தப்பு. விளையாட்டுத்தனமா ஒரு விஷயம் பண்ண போய் கடைசியில அது விபரீதமா வந்து முடிஞ்சிருச்சுன்னு. என் மேலதானே தப்பு. சாரின்னு. விளையாட்டுத்தனமா? உங்க வாய்க்கு ஒரு விளையாட்டுத்தனமானு கேக்குறேன். சரி, இப்ப நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? குடும்ப விருப்பப்படி ஆதிய கல்யாணம் பண்ணா இந்த பையனுக்கு நீ செய்தது மிகப்பெரிய துரோகம். ஆனா இதுவே நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணினா இந்த குடும்பத்துக்கே நீ செய்யற துரோகம். ஆக மொத்தத்துல நீ செய்யறது துரோகம் தான். ஏன் இப்படி பண்ண? உன்னை இப்படி வளர்த்தோம். அம்மால இருந்து அப்பால இருந்து நால இருந்து எல்லாமே உனக்கு செல்லம் கொடுத்து தானே வளர்த்தோம். அதனாலதான் இப்படி ஆயிட்டியா நிம்மதி? நாங்க யாருமே உன்கிட்ட பேசின அளவுக்கு கூட தன்மை கிட்ட பேசல. அவ பாட்டுக்கு அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கா. நாங்க எப்பயும் தான் போன் பண்ணி பேசுறோம், இல்ல அவளா போன் பண்ணுவா. ஆனா உனக்கு மட்டும்தான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறோம் நிம்மதி. அப்படி இருந்தும் கூட எல்லாரையும் தலைக்குனிய வைக்கணும்னு நினைக்கிறல்ல நீ? அண்ணா, நான் செஞ்சது தப்பு தானே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. சாரிண்ணே. உனக்கும் அறிவில்ல? உனக்கு ஒருத்தனை கட்டி வைக்கணும்னு பார்த்து வச்சிருக்கோமே இந்த ஆதித்யா, பேருக்குதான் சீனியர் இன்ஸ்பெக்டர். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு அறிவில்லையா? சரி, கடைசியா கேக்குறேன், உன் முடிவு என்ன? நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? கார்த்திகையா இல்ல ஆதித்யாவா? இதுக்கு பதில் நான் சொல்றேன். டேய், நீ இப்ப கேட்டியே ஒரு கேள்வி. நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? ஆதித்யாவையா கார்த்திகையான்னு? அதுக்கு நான் பதில் சொல்றேன்டா. என் பொண்ணு நிம்மதி கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா.